குக்கு டிவில செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறதான் டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். குக்கு டிவி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே மை ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சைடில் வந்து செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு அதில் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணி அதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கேன்சல் ப்ரீமியம்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கேன்சல் சப்ஸ்கிரிப்ஷன் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு கேன்சல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐ டோன்ட் வாண்ட் ஆட்டோ பே அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ ஆட்டோ பே தான் கேன்சல் பண்ண போகிறோம், அதனால ஆட்டோ பே வந்து நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷனை நம்ம வந்து கிளிக் பண்ணணும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு அதில் கீழே பார்த்தீங்கன்னா வந்து நோ தேங்க்ஸ் ஸ்டில் ஐ வாண்ட் டு கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து வரும், இந்த மாதிரி கேன்சல் ஆகிடுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ லிசன் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருக்குதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்றது வந்து டிடெக்ட் வந்து ஆகாது, அது கம்ப்ளீட்டாக இப்போ கேன்சல் ஆகிட்டனால உங்களுக்கு டிடெக்ட் ஆகாது. திருப்பி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்களாக வந்து மேனுவலாக சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ எப்படி வந்து ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.